அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக போட்ட வீடியோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் நன்றியும் சொன்னாங்க, நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடச்சதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ போட்டோன்னு ஒரு கம்யூனிட்டியே வந்து மிக பெருசாக வந்து அலறிடுச்சாமா. தெரியுங்களா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி அலர்னது? யாருங்க அந்த கம்யூனிட்டி? வேறு யாருங்க, நம்மளோட டாஸ்மார்க் டீச்சரும் அவரோட ஸ்டூடெண்ட்டும் தான் அந்த பெரிய கம்யூனிட்டி. ஸோ பயங்கரமான ஒரு விஷயங்களை வந்து அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, என்ன தான் வந்து ஒரு ஃபன் இருந்தாலும் அதை விட முக்கியமாக உள்ள நிறைய விஷயம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து வெளியே யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உலக வரலாற்றில் முதல் முறையாக சொல்கிறோன்னே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரகசியமான விஷயம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் இந்த பேரை வச்சு உங்களை வந்து ஏமாற்ற முடியாதுங்கிறத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கும் அந்த கம்யூனிட்டி அலறதுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேள்விகள்லேருந்து போவோம். ஓகே, இன்றைக்கி எனக்கு இருக்கிற கேள்விகள் பார்த்திங்கன்னா, என்னோடய பர்சனல் டவுட்ஸ் ப்ளஸ் நமக்கு வந்து அந்த சில தகவல்கள் வந்தது, அதையும் சேர்த்து நான் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன். டவுட்டுன்னது எதுங்க? சிஎஸ்எஃப் அப்லிங்கிங் அந்த டவுட்டுங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. அப்போ வேறு என்ன டவுட்டுங்க? அந்த சிஎஸ்எஃப்னே ஒன்று இல்லையாமாங்க. நம்ம நிறைய டாக்டர்ஸ் கிட்ட வந்து பேசியிருந்தோம். சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம்ப்பா, நியூட்ரியன்ஸை கடத்துறதுக்கு யூஸ் ஆகுது, அது அப்லிங்கிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சிரித்தாங்க. சரி ஃபைன், அப்போ இருங்க, நம்ம இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா வந்து ஒரு 3 வருஷமாக வந்து முனைப்பாக பயிற்சி பண்ண ஒரு மாணவரோ அவருக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சரும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கலந்து ஆலோசித்து வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேறு கேள்விக்கு போகலாம். இப்போ என்னோடய முதல் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்த தகவலிருந்து நான் படிக்கிறேன். எனக்கு வந்து லார்ட் முருகர் டிவைன் இன்ட்யூஷனில் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து இனிஷியேஷன் வீடியோ வந்து நீயே பத்திரமா வச்சுக்காத, அதை வந்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னார். இவர் சொல்லித்தரலனா உலகத்தில் எல்லாருமே ட்ரிக் ஆகிறாங்களாம். இவர் தான் உலகத்திலேயே முதல் முறையாக வெளியே சொல்லித்தர போகிறாராம். அதே மாதிரி முருகன் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் இவரே வந்து 50 ரூபான்னு 19 ரூபா வச்சுக்கிறாராம். ஸோ இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த இடத்துல உண்மையாலே முருகன் வந்து நமக்கு சொல்லுவாரா? உண்மையாலே இந்த மேலோர்கள்னால் யார் அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. சரி, இனிஷியேஷன் வீடியோ நீயே வச்சுக்காதன்னா இவரே வந்து இனிஷியேஷன் கொடுக்குற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவரே இனிஷியேட் ஆகிக்கிட்டாராமா? இல்லை கேட்குறேன், எனக்கு தெரியல, அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி தான் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. முருகன் எல்லாத்துக்கும் வீடியோ கொடு அப்படின்னாருன்னா எதுக்கு வந்து போல் போடணும், கொடுக்கலாமா வேண்டாமான்னு? சரியான கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, ஒரு காலத்தில் 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்ததை இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறேன்னா முருகன் 10,000 ரூபாய்க்கு விற்க சொன்னாரா அந்த காலத்தில்? இல்லை, முதல்ல முருகன் விற்க சொன்னாரா அப்படின்னு கேட்கணும். சரி ஃபைன், இதோட வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் அதையும் சேர்த்து கேட்டுருங்க, நான் 2க்கு சேர்த்து பதில் சொல்லிடுறேன். ஓகே, அதே மாதிரி வந்து நமக்கு சொன்ன தகவல் படி என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நான் எதையும் டீச் பண்ண வரல, நான் வந்து வெளிப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் டீச்சர் ஒரு காலத்தில் மணி வெளிப்படுத்துகிறேன்னு ஆண் மகன்களை ஓட விட்டார், அந்த மாதிரியா? கடைசி வரைக்கும் அவர் மணி காட்டலையாமா, எல்லாம் வருஷப்பட்டாங்க. சரி, அப்புறம் வந்து என்னால் இதுக்கு மேலே உங்களை காப்பாற்ற முடியாது, நான் வந்து இனிமேல் யோகிக் கைடன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் யோகம் சொல்லித்தரவே வரலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் எதுக்கு 50 ரூபா வீடியோ? அவ்வளோதாங்க, அது 50 ரூபாயோட எல்லாருக்கும் போச்சு. அப்போ இவரை நம்பி கஷ்டப்பட்டு 50 ரூபா கட்டி வாங்கின 100 பேரோட கதி. இனிமேல் அவர் வந்து கன்சல்டேஷன் மட்டும் தான் கொடுப்பாராம். ஐ ஒன்ட் டீச் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு டிசம்பர்லேயுமே சண்டே கிளாஸஸ் வந்து சிம்பிள் மெடிடேஷனோட வருமா வராதா அப்படிங்கிற நாட் கேரண்டீடு அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வெளிப்படுத்த தான் வந்திருக்கேன், மே 2027 வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாமே எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது கொஞ்சம் ஒரு கணிப்பு இருக்குது. இந்த 2027 அப்படின்னு வரும்போது நிறைய ஃப்ராடு பசங்க உருவாவாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பேசியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கடைசியாக நம்ம கல்கி வந்து விட்டாருங்கிற வீடியோவில். மேபி அதோட ஒரு விளைவாக கூட இருக்கலாம் வாய்ப்பு. ஓகே, இப்போ இந்த இடத்துல மேலோர்கள் எனக்கு சொல்கிறாங்க நான் வெளிப்படுத்த மாட்டேன், நான் வந்து வெளிப்படுத்த வந்திருக்கேன், மேலோர்கள் வந்து சில சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னுலாம் சொல்கிறாங்களே, இந்த மேலோர்கள்னால் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டில் இருக்கு. முதல்ல இப்போ மனசுக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டா அதுக்கு அந்த நோய்க்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, என்னதுங்க? சிசோஃபர்னியா. ஓ, இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலத்தில் ஒரு டீச்சர் எல்லாத்துக்கும் வந்து பட்டம் கட்டினாரு, அதுதானே இது ஸ்டூடெண்ட்டுக்கே வந்துருச்சு. அல்ல, அவருக்கே இருக்கிறதா அவினாஷியில் பேசிக்கிறாங்களா? சரி, ஓகே ஃபைன். சரி, அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்துடலாம். மேலோர்கள் யார்?
இந்த ஒரு வார்த்தையை வச்சு அத்தனை பேரும் இது வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்கங்க. இதுதான் உண்மை. மேலோர்கள் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் தான், உங்கள் ஆன்மா தான். என்ன விஷ்ணு சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் கண்களெல்லாம் விரியலாம் இந்த நேரத்தில். ஆனால் ஆமாங்க, உண்மை அதுதான். உங்கள் மனம் அப்படிங்கிற அந்த கருவி கீழோர், ஆன்மா அப்படிங்கிற அந்த கருவி மேலோர். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஆன்மா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் கிரகிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற ஒரு உயிர் பொருள், ஒரு சத்து பொருள் தான் வந்து ஆன்மா. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனம் வந்து ஒரு ஜடப்பொருள். இதை வள்ளலாரும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, அத்தனை பேரும் மனதால் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சில டைம் வந்து நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம், வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது வெளியே போகாத, அடிபட்டுரும், இல்லை அப்புறமா போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இன்ட்யூஷன்ஸ் வரும்ல. கரெக்டாக பார்த்தா அன்றைக்கி அது வந்து நடந்திருக்கும். இதெல்லாம் எதனோட விளைவுன்னு நினச்சிருக்கீங்க? இதெல்லாம் நம்ம ஆன்மாவோட ஒரு இன்ட்யூட்டிவ் தாட்டோட விளைவு தான். இப்போது இது என்ன ஆகும்னா, இந்த நம்ம பயிற்சிகள் பண்ண யோக முறைகளுக்குள்ளே போக போக நம்ம ஆன்மாவோட சக்தி அதிகமாயிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சக்தி, அதை தான் வந்து ஆன்ம ஒளி பெருக்குதல்னு சொல்லுவோம். ஆன்ம ஒளி அதிகமாயிட்டே போகும். இப்படி அதிகமாக என்ன ஆகும்னா, எல்லாத்தையுமே வந்து வெட்ட வெளிச்சமாக நம்ம கண்ணுக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, காட்ட ஆரம்பிக்கும் இந்த ஆன்மா. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போன ரகசியங்கள், நம்ம முருகன் கொடுத்த ரகசியம், சிவபெருமான் கொடுத்த ரகசியம், இது பாபாஜி கொடுத்தது, இது அத்தனையுமே வள்ளலார் கொடுத்தது, இது எல்லாத்தையுமே என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே இந்த அண்ட வெளியில் தான் பதிவாயிருக்கு. எங்கேயும் போக கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த அண்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், நாலேஜ், விஸ்டம் நிறைஞ்ச ஒரு விதமான ஒரு பேக்டு டேட்டா பேஸ் மாதிரி தான். அப்போது நீங்கள் அதை இழுக்கிற அளவுக்கு உங்கள் ஆன்மாவோட சக்தி அதிகமாக அதோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகுனா, இப்போ முருகன் ஒரு விஷயத்துக்கு உபதேசமாக கொடுத்துட்டு போயிருக்காருன்னா, உங்கள் ஆன்மாக்குள்ளே வந்து அது சேரும்போது என்னாலும் எல்லோரும் நினச்சிப்பாங்கன்னா, முருகன் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, முருகன் சொல்லித்தராரு, முருகன் அதை பண்ண சொன்னார், இதை பண்ண சொன்னார். கிடையாது. உங்கள் ஆன்மா உங்களுக்கு வழிகாட்டும். எங்கெங்கேருந்து யாரோடதை கிரகிச்சு இழுக்கிறோங்கிறது தான் அதோட தன்மை. இப்போ ஆன்மீகத்தில் ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். பின்னாடி அவங்களோட ஆன்ம முதிர்ச்சி ஏற்படும் போது இன்னும் சில விஷயங்கள் தெரிய வரும். ஆன்மா மிகப்பெரிய ஒளி அடையும் போது வேறு விஷயம் தெரிய வரும். யோசிச்சு பாருங்களேன், நீங்களே எப்படி இருந்திருப்பீங்க? ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது எப்படி இருந்தோம்? வேறு ஒரு பயிற்சிகள் செய்யும்போது எப்படி இருந்தோம்? முருகன் யோகலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற தாட்ஸ் அண்ட் அந்த விஸ்டம் யோட பவர் எப்படி இருக்குது? இதெல்லாமே ஆன்மா வந்து ஒளி அதிகமாக நடக்கிறதா. இதை தெரியாத இந்த அறகுறையாக பயிற்சி பண்ணிட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலோர்கள் சொன்னாங்கன்னு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க. அந்த மேலோர், நான் வந்து அந்த மேலோர்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நான் என் ஆன்மாவை தான் நான் சொல்லியிருக்கேன். அது மேல்நிலை அடையும் போது அது மேலோர் ஆகுது, கீழ்நிலையில் இருக்கும்போது கீழோர் ஆகுது. இவ்வளோ தாங்க இதோட டிஃப்ரென்ஸு. இதை புரிஞ்சுக்குங்க. வந்துட்டு எனக்கு வந்து முருகன் வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு. யாரும் உத்தரவு கொடுக்க போகிறதில்ல. போனவங்க போனது தான். அவங்க கொடுத்துட்டு போன விஷயங்கள் உங்கள் ஆன்மா கைட் பண்ணி உங்கள்கிட்ட இழுத்துட்டு வந்து கொடுக்கும். வள்ளலார் என்ன சொன்னார்? கண்ணாடியில் முருகப்பெருமான் காட்சி அளித்தார்னு சொன்னார். எங்கே காட்சி அளிச்சிருக்காரு? கண்ணாடியில் அளிச்சிருக்காரு. கண்ணாடினா என்ன? கண்ணாடி என்னத்தை காட்டுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த விடை கிடைக்கும். இப்போ புரிஞ்சதா அட்மின் நான் கொடுத்த விளக்கம்? ரொம்ப நல்லா புரிஞ்சதுங்க. இப்போ அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது கருவறை ரகசியம் நான் சொல்லித்தர மாட்டேன், சிஎஸ்எஃப் அப்லிங்கிங் வந்து நான் அப்புறமா சொல்லித்தரேன், எனக்கு வந்து உத்தரவு வரும்போது மேலோர்கள் உத்தரவு தரல. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரு வித்தை வந்து நான் சொல்லித்தர மாட்டேன், குரு பொருள் வந்து சொல்லித்தர மாட்டேன், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ இதை சொல்லித்தர மாட்டேன் அப்படிங்கிறது, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் யூடியூப்பில் சொல்லிவிட்டு அதை நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படிங்கிறது இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா, இல்லை உண்மையாலே வந்து சொல்லித்தர மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இதை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் வந்து பேசினதில் வந்து ஒரு சிலர், அந்த தாத்தாவும் ஒருத்தர் என்ன அப்படின்னா, தம்பி நான் வந்து எல்லாத்தையும் வெளியே சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் வெளியே சொல்லி கொடுத்துட்டா நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது, நீயும் அதே மாதிரி இருன்னெலாம் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி ப்ரீச்சிங்லாம் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம். பட் நம்ம அதை கேட்டப்பாடு இல்லை. அதனால இவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சில இடங்களில் வந்து நான் சொல்லுவேன், இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்லித்தர மாட்டேன்னு. அதே மாதிரி சில இடத்துல ஏதோ ஒரு கமெண்ட்டில் பார்த்தனே, அந்த அம்மா பேர் கூட என்னமோ கண்மணியோ சம்திங் வாட் எவர் இட் இஸ், ஞாபகம் இல்லை. என்னது இவர் வந்து எதையுமே சொல்லித்தராமல் அனுபவத்தில் அறிந்து ஆராய்க அப்படின்றவாரு. ஆமாம், நான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துருந்தா நீங்கள் வந்து நோகாமல் நோம்பி கொண்டாடிட்டு போவீங்க இல்லையா? நமக்குன்னு ஒரு மூளை கொடுத்துருக்காங்க, நமக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்டாங்களே, கொஞ்சம் நம்ம யோசிக்கலாங்கிற அறிவெல்லாம் வந்து
யாருக்கும் வரதில்லை இல்லையா? எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லிடணும், நம்ம வந்து எந்த கஷ்டமுமே படாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடணும் இல்லையா? அப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும் உங்களுக்கு, அதுவும் யூடியூப்லேயே சும்மா சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். அதுக்குன்னு வந்து ஒழுக்க முறைகளை பின்பற்ற மாட்டீங்க, கடமைகள்லேருந்து வெளியே வந்து செய்ய மாட்டீங்க, இதுக்குன்னு இருக்கிற கடமைகளை பின்பற்ற மாட்டீங்க. சும்மா இதை கேட்டோன்னா உடனே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடவா போகிறீங்க? கிடையாது. காதில் கேட்டு ஏதோ சமைச்சிட்டே வந்து காதில் கேட்பீங்க, சிலர் வண்டி ஓட்டிகிட்டே கேட்பாங்க, வேலை செஞ்சுட்டே கேட்பாங்க. அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு விஷயத்தை அனுபவத்தில் அறிந்து ஆராய்கனா நீங்கள் உங்களோட அனுபவத்தில் உணர்ந்துக்கணும்னு அர்த்தம். ஒரு சில விஷயங்களை வந்து இது வரைக்கும் தான் எனக்கு சொல்ல அனுமதி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலேயும் நான் சொல்லலாம். இப்போது நம்ம கிளாஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட நம்ம கிளாஸஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்களே அதை வந்து உணர்ந்து பார்த்துக்கணுங்கிறக்காக தான். எதுனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மனப்பிரமையாக க்ரியேட் ஆயிரும். இப்போ ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் அழகாக சொல்கிறோம் பாருங்களேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், அந்த பையனுக்கு என்ன ஆசை இருக்கும்? 5th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். அப்போது அவன் என்ன பண்ணுவான்? 5th ஸ்டாண்டர்ட் புக்கை தான் படிக்கணும்னு நினச்சிப்பான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்க மாட்டான். அப்போது 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அவனுக்கு யூஸ் ஆக போகுதா? கிடையாது. அவன் 5வது வரும்போது அது யூஸ் ஆகும். அது வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே அதையே நினச்சிட்டு இருப்பான். இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது எப்போ வருமோன்னு. அப்படியே வந்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டை வேஸ்ட் பண்ணிடுவான். அதே தான் அந்த புக்குக்கே அந்த நிலமைனா ஆன்மீகத்தோட அனுபவத்துக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இங்கே இந்த விஷயத்தை நான் ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ தேவையே படாது உங்களுக்கு. அது வந்து தேவைப்படும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு. இப்போயே சொல்லி கொடுத்து அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மைண்டுக்குள்ளே போட்டு 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 ஹாலுசினேஷனும் இல்யூஷனையும் க்ரியேட் பண்ணி அதில் உட்காந்து இப்படி எனக்கு தெரியுது, அப்படி தெரியுது அப்படின்னு வந்து விளையாண்டுருப்பீங்க. அதனால தான் என்ன சொல்கிறதுனா சில விஷயங்களை சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. அதை தகுதியாக அந்த ஒரு தகுதின்றது தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த ஆன்ம தகுதி வரும்போது அவங்களுக்கு அது தானாக வந்து வெளிப்படுத்திடுவோம். நிறைய பேர்த்து கூப்பிட்டு நிறைய ரகசியங்களை நானே சொல்லியும் கொடுத்துருக்கேன். அது வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்க கமெண்ட் போட வேண்டாம், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. அதனால் அதுக்கு முன்னாடி முக்கியமாக அதனால் யாராவது வந்துட்டு எனக்கு வந்து மேலோர்கள் இதை சொல்லித்தர அனுமதி இல்லை அப்படிலாம் இங்கே ஒரு பருப்புமே கிடையாதுங்க. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாமே வெட்ட வெளியாக ஓப்பனாக ரகசியம் இல்லாமல் தான் இருக்குது. சித்தர்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் வந்து அது நமக்கு புரியல? நம்ம ஆன்மத்தரம் அந்த அளவில் இருக்குது. ஆனால் இதுவே வந்து ஆன்மத்தரம் அதிகமாகும் போது அது பயங்கரமாக புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இப்போ நமக்கு என்ன நிலையில் இருக்கோமோ அதில் ப்ராக்டிஸஸை இன்டென்சிஃபை பண்ணிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. போய் மற்றவங்க கிட்டலாம் போய் இந்த விஷயத்தில் வந்து கெஞ்சிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்த தகவல் படி மறுபடியும் தகவலா? ஆமாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இனி யோகம் சொல்லித்தர போகிறதில்ல அன்டில் ஐ ஃபிகர் அவுட் எவ்ரி திங் அப்படின்னு. அப்போ அவருக்கு ஏதுன்னு தெரியாது இது வரைக்கும். அதான் இது யாரோட தப்பு தெரியுங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் போய் அருமை ஐயா நீங்கள் உங்களுக்கு பேசுவதற்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு வந்து ஏற்றி விட்றாங்க பார்த்தீங்களா? அவங்க பண்ணுற தப்பு தான். என்ன பண்ணுன்னா டிஎம்டி வந்து ஒருத்தர் சுரக்க வைக்க முடியும்னது உடனே கை தட்டிடுவீங்க. முதல்ல போய் ரிசர்ச் பண்ணும், உண்மையாலுமே அப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லை இவங்க பாட்டு கதை விட்றாங்களா அப்படின்னு. அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு தெரியணும். அதுவும் தெரியாது. உடனே வந்து ஒருத்தர் கை வச்சோடனே உடனே ஏதோ ஒருத்தர் பண்ணோன்னே நரம்புலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஏங்க ஆன்மீகங்கிறது உங்களோட சக்தி உடலோட வேலை செய்கிறது. அதை கொண்டு வந்து நாடி நரம்பு கூட வேலை செஞ்சுட்டு இருக்கான்னீங்கன்னா என்ன உங்களெல்லாம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? உங்களை யாராலையுமே வந்து முன்னேற முடியறதில்ல அடுத்த நிலைக்கு. இப்படி தான் இதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு கை தட்டிட்டு உட்காந்துருக்கீங்களா? இதுதான் பிரச்சனை. இது என்ன தவிர இந்த மாதிரி யாருமே யாரையுமே இப்படி ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் தைரியம் கிடையாது. எல்லாத்துக்கும் இங்கே தேவை வேறு, நான் சொல்லித்தர வந்ததுக்கான ஒரு நோக்கம் வேறு. அதனால தான் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஆக்சுவலி இதில் வந்து அவர் ஐ எம் டேக்கிங் எ ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் சயின்ஸ்னு அவர் சொன்னதுக்கு திருப்பி 4 வார்த்தை திருப்பி சயின்ஸில் உண்மையாக கேட்டதுக்கு ஓடிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து நான் இனிமேல் சொல்லியே தர போகிறதில்ல அப்படிம்பாங்க. இவங்களே 4 பேர்த்த வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமெண்ட் போட வைப்பாங்க. ஐயா நீங்கள் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகுறது, ஆன்மீகமே படுகுழியில் போயிடும்னு கமெண்ட் போட வச்சு கடைசியில் திடீர்னு வந்து எனக்கு வந்து நைட்டு கனவுல வந்து முருகன் வந்து சொன்னார், நீ வந்து சொல்லித்தரக்காக தான் நான் உங்களை அனுப்பணும், நாங்கள் சோதிச்சு பார்த்தோம், நீ ஏன் பின்வாங்கின, போ நீ போய் சொல்லி கொடுன்னு சொல்லி ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டாரு. அதனால நீ வந்து 50 ரூபாய்க்குலாம் விற்காத 10,000 ரூபாய்க்கு வின்னு சொல்லிட்டாரு. உடனே நான் சொல்லித்தர வேண்டேன். இப்படி ஒரு கதை நடக்குதா இல்லையான்னு பாரு. இல்லை, ஆக்சுவலி வந்து ஏன் ஒரு லாஸ்ட் யூடியூப் வீடியோ டெலீட் பண்ணார்ல, எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து மொத்தமாக அவர் வந்து எனக்கு கனவுல வந்தாங்கன்னு ஒரு 5-6 வீடியோ போட்டிருந்தாரு. நம்ம கனவு விபரம் வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு டெலீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாமா அட்மின்? என்னாச்சு அப்படின்னா இவர் சொல்லி தந்ததில் கர்மவினை வந்துருச்சாமா. கர்மவினை வந்து ஒரு தாக்குனனால யூடியூப் சேனல் டெலீட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடுச்சு. அது எப்படி என்னதுலாம் தெரியாது. கர்ம வினை அண்டுனால யூடியூப் சேனல் டெலீட் செய்யப்பட்டது. எப்படி ஒரு கதை! இதையும் கேட்டுட்டு நம்ம ஆளுங்க அருமை ஐயா நீங்கள் தான் ஆஹா ஓஹோ அட்டடடா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இப்படி தான் இருக்கும்.
ஏங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஒருத்தனால ஒரு கரும வினையவே வந்து ஹேண்டில் பண்ண முடியலனா அவங்ககிட்ட போய் இனிஷியேஷன் வீடியோ வாங்கி சொல்லித்தரான்னு வந்து நீங்களும் நம்பிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா? எதனா வந்து 10,000 அடித்து பக்கத்தில் வந்து கம்மி ரேட்டு போட்டுட்டா உடனே நல்லவங்க ஆயிடுவாங்க இல்லையா? ஆ இல்லை, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட அவர்கிட்ட இருந்து வந்தவங்க சொன்னாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாராம், வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து இனிஷியேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சாராம். அதில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலோர்கள் எனக்கு உதவி செஞ்சால் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், மேலோர்கள் எனக்கு உதவி செஞ்சால் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாராம். இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஒரு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாலே இப்போ ரீசெண்டாக ஒரு 5 பேர் நம்மக்கிட்ட அப்படி சொன்னாங்க. ஐயோ, இது இன்னும் முத்துன ஸ்னீசோஃபீனியா? ஐயோ, அந்த பேர் வேறு வர மாட்டேங்குது. என்னது? சீசோஃபீனியா. முத்துனா கேஸாக இருக்குது. இதுக்கு தான் வந்து கரெக்டான ஆளுங்களை தேர்ந்தெடுக்கணும் சொல்லித்தரக்கு. கடைக்கடையாக திரியிறவங்கள தேர்ந்தெடுத்து இதுதான் பிரச்சனைங்கிறது புரியறதில்ல மக்களுக்கு. கடைசியாக ஒரு டவுட்டு, சிஎஸ்எஃப் வீடியோ எப்போ வரும்? பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க முன்னாடி, அவங்க போட்டுட்டோம், அப்புறமா நம்ம போடலாம். அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் வாசலை திறக்கறதுக்கு கரிசாலை நெய் மட்டுமே போதும். அதை தாண்டி மேலே சத்தம் கொடுக்குறேன், ஈங்கிறேன், ஊங்கிறேன், ஆங்கிறேன்னு தொண்டையை புண்ணாக்கிக்காதீங்க. நிறைய பேர் வந்து அங்கே தொண்டையை புண்ணாக்கி கேள்வி கேட்டதுக்கே பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்குங்க, 50 ரூபா கொடுத்தவங்க எது என்ன ஆகும் அப்படின்னு. இந்த பாவம்லாம் சும்மா விடுமா நம்மளை? இதில் வந்து மேலோர்கள் கனவுல சொன்னாங்க. கனவுல வந்து என்னங்க சொல்கிறாங்க? ஏங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமாங்க? இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவராச்சும் 50 ரூபா தான் ஏமாற்றிட்டு ஓடினாரு. அவரோட குரு வந்து நிறைய பேர்கிட்ட 11,000, 5,000, 6,000 அப்படி ஏமாற்றிட்டு ஓடுறாருங்களாம். ஓ, அப்படி ஏமாற்றிட்டு ஓடிடுறாரா? பிளாக் பண்ணிட்டு போயிடுறாருங்களாம். ஐயோ, இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குதா? கூட்டு திருட்டா? ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட். ஐ எம் ஜென்ரலி ஆஸ்கிங். ஐ எம் ஆல்சோ ஜென்ரலி டாக்கிங். அட்மின் புரியறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னுக்காக கிடையாது. இதுக்குள்ளே இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. சும்மா அந்த பேரை சொல்லி இது பண்ணுறாங்க, இந்த பேரை சொல்லி இது பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே. நீங்கள் எல்லோரும் கேட்டு ஆவலோன்னு எதிர்பார்த்த ஒரு வீடியோ கூடி சீக்கிரம் வரும். மோஸ்ட்லி 2 டேஸில் வர மாதிரி பார்க்குறோம். ஸோ பாருங்கள், இனிமேல் வந்து நிறைய வீடியோஸோட யூனிக் கண்டென்ட்ஸ் இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ இனிமேல் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஆக்சுவலி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பட் நடுவில் வந்து சில ஒர்க்னால என்னால் பண்ண முடியல. இனிமேல் வந்து அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து பண்ணுவோம். ஸோ இந்த 2026 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுற ஒரு வருஷமாக இருக்கும் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில். என் கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம், நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கம்யூனிட்டின்னு பேசினாங்களே, மகாரம் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதுக்குள்ளே வந்து மகாரமில் இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள், கம்யூனிட்டினா எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும்னு. எல்லாருமே வந்து ஷார்ப்பான டைமண்ட் மாதிரி பக்கத்தில் வந்தீங்கன்னா வெட்டிடும். அந்த அளவுக்கு வந்து இன்டென்சிஃபைங்காக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இருக்காங்க. அவங்களோட ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 11 வருஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களை விட இன்டென்சிஃபிகேஷனான ஒரு ஸ்டேஜஸில் இருக்காங்க. ஸோ கம்யூனிட்டினா அப்படி இருக்கணும். உட்காந்துட்டு கருப்பாடு போகிறது வெள்ளாடு போகிறதுன்றலாம் உட்காந்துருக்கக்கூடாது. எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் வந்து 2-3 பேர் இருந்தாங்க. அதுக்குன்னு எல்லோரும் கலங்கிட்டாங்களா? தெளிவாக இருக்கவன் என்றைக்கு தெளிவாக தான் இருப்பான். இதெல்லாம் சொல்லி கதறணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இனி வந்து நம்ம இன்னும் மிகப்பெரிய விஷயத்தை நோக்கி போவோம். ஸோ என்னோடய ஃபேமிலி மகாரம் ஃபேமிலி ரெடியா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ரெடினா கமெண்ட்ஸில் ரெடின்னு போடுங்க. 2026 ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. சர்வமும் சிவமயம்.